மாவளை செங்க சோலையில வச்சு வேவிச்சு போடுவேன். வேவிச்சு யாருக்கிட்ட தாலி கட்டத்துக்கு முன்னாடியே புள்ள பத்துக்கு அலையிற பாரதேசி நாய. உன்னை தனியா விட்டது தப்பா போச்சு. ஆம்பளை சுகத்துக்கு ஆள் தேடுற நீ. அண்ணே இந்த நாயை உள்ள தூக்கி போட்டு கட்டி போட்டு லாக் பண்ணுங்க. சோறு தண்ணி கூட கொடுக்காதீங்க. விடிஞ்சு விடியாங்காட்டி இவளுக்கு கல்யாணம். மதிக்கட்ட ஜென்மமே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ யாரா ஏன் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு? காசுக்காக கண்டவங்கிட்ட கூட்டி கொடுக்க பாக்குறியா? என் உடம்பு உயிரும் என் அண்ணாமலைக்கு மட்டும்தான் சொந்தம். அவருக்கு ஏன் அங்கத்தை எவனுக்காச்சும் கூறு போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன், கொளுத்துக்குவேன். என்ன நானே கொளுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஐயோ ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாயிட்டமேனு ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி வேதனைப்படுவேன். நானா ஒன்ன நினைச்சு எனக்கு ஒத்து வராத அண்ணியவே தூக்கி கட்டி தொங்க விட்டுட்டு தற்கொலைன்னு சொல்லி இந்த ஊர் கண்ணிலேயே மண்ணை தூண கண்ண பிராண்டி. நீ செத்து போயிட்டா தலையில முக்காடு போட்டு தேம்பி தேம்பி அழுவன்னு பார்த்தியா? மவளை தூக்கி கட்டி பத்த வச்சுட்டு கேஸ் வெடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். குளிடு தீக்குளி பார்க்கறேன். இன்னொரு தடவை இந்த புள்ள மேல கைய வைத்த உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்டா. வெறு பிடிச்ச நாய. பாரதேசி நாய. புத்தி கெட்ட ஜென்மம் பொழைச்சிட்டு போட்டோம், நீ விடு. டேய் அன்னியால உயிர் பொழைச்சிங்க, ஜாக்கிரதை. இல்ல உன்னை தட்டு தூக்கி இருப்பேன். பாரதேசி நாய. ஒரு பொண்ணோட சாபத்துல ஒரே ராத்திரியில உண்டலான பண்ணுவீங்க. பெண்ணோட சாபத்துக்கு ஆளாவாத சித்திங்கற கொழுப்புடி. இரு உன்ன என்ன பண்றன்னு பாரு. பாருங்கடா, எனக்கு பயமா இருக்குடா. ஐயோ இவங்க மட்டும் மாட்டிட்டோ. ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, என்ன எங்களை ஏண்டி நீங்க இப்படி சித்திரவதை பண்றீங்க? நாங்க என்னடி பாவம் செஞ்சோம்? கண்ணம்மா கண்ணம்மா, ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? உனக்கு கண்ணு இல்லையா? கடவுளே உனக்கு சத்துன்னு ஒண்ணு இருந்தா காப்பாத்து கடவுளே. எனக்கு தான் இந்த மாதிரி விதி அமைஞ்சிருக்குன்னா என் தங்கச்சிக்கு இந்த மாதிரியா? ஏய் உன் கொட்டை தடுக்க அந்த ஆண்டவன் அவதாரம் எடுப்பான்னு நீ செஞ்ச கொடுமையெல்லாம் தட்டி கேட்க ஒருத்த வருவானு
சாமி வந்துடுச்சே பக கொலை நட்டுங்க கெட்டவன அது பொழி பொழி போட நஞ்சிடுச்சே அவ கொலை நட்டுங்க என் கடமை மேலே கை வைக்கிற அவனை தோலை உரிச்சு போடுவேன். அம்மா ஆரவல்லி சூரவல்லி ரவுடி ராஜேஸ்வரி வெளியே நீ வரையா இல்ல உள்ள நான் வரட்டுமா? பொட்டனை உள்ள குலைக்கல கடுவனாய கட்டி வச்சுதான் ஆகணும். ஏய் கரடு முரடானவன் சீரி பாஞ்ச கொரவளையை பிடிச்சு கொதறி விடுவேன். டேய் இந்த ராஜேஸ்வரியோட பவர் தெரியாம மோதாதடா. நான் பத்ரகாளியை விட மோசமானவ. ருத்ரதாண்ட வாரலாம் பத்திரகாளியும் இல்ல, பஞ்சத்துக்கு மஞ்சத்தை விரி வச்சவலாம் பத்திரியும் இல்ல. பொண்ணுங்கன்னா கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லுவாங்க, பெத்த தாய்க்கு நிகராக மதிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு தாயா இருந்து சேவை செய்ய வேண்டிய நீ இப்படி பேயோட மோசமா அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கியே. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னால பாவமே பார்க்க கூடாது. பட்ட பகல்ல மட்ட மத்தியானத்து தலையோட பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடணும். என்ன நீ என்ன கொளுத்துறியா? பின்ன நீ சேர காரியத்துக்கு உனக்கு ஆரத்தி எடுத்து கோபுரத்தில் குறைச்சி அழகு பார்ப்பாங்களா? அந்த அப்பாவி மனுஷனுக்காக பார்க்குறேன். இல்ல உன்னெல்லாம் இங்க அண்ட விடவே மாட்டேன். யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் ராஜேஸ்வரிடா. என் அந்தஸ்து என்ன, என் கௌரவம் என்ன? சந்தனத்துல குளிச்சு பன்னீர்ல குளிச்சு மகாராணியா பென்ஸ் கார்ல பவனி வரவடா ராஜேஸ்வரி. ஒருவேளை சொத்துக்கு வக்கில்லாத நாய் நே உனக்கு பேர் எடுத்த பொண்ணு கேக்குதா? ஏய் ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, இதே இடத்துல நீ போனமாயிடுவ. என் கெண்டக்கால் மயர கூட நீ தொட்டு பார்க்க முடியாது. பொம்பளை நீ 8 அடி பாஞ்சா, ஆம்பளை இந்த அண்ணாமலை எத்தனை அடி பாய்வேன்? அம்மா மகாராணி, நீ பென்ஸ் கார்ல போனாலும் ஆடி கார்ல போனாலும் வீட்டுக்காரர் ஒருத்தரா தான் இருக்கணும். 5000 செலவு பண்ணி செருப்பை வாங்கினாலும் அதை காலுக்கு கீழே தான் மாட்டணும். காசு பணம் இருக்குன்னு தலையில மாட்டிட்டு திரிஞ்ச பார்க்கறவங்களாம் காரி துப்புவான். நீ அந்த செருப்பு மாதிரி வீட்டு வாசலுக்கு வெளியிலே கிடக்க வேண்டியவன். பொழைக்க வழி இல்லாம ஒருவேளை சோத்துக்கு அவரோட தோட்டத்தில் எச்சியலை எடுத்துட்டு இருந்த உனக்கு அண்டி வாழ வாழ்க்கை கொடுத்து அவரோட மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்தவர் இந்த சபாபதியா. தின்ன சொத்துக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அவரோட எல்லா சொத்தையும் பேர்ல மாத்தி எழுதிக்கிட்டு இன்னைக்கு காசு பணம் இருக்குன்னு சதரகர திமிரல ஆட்டமா போடுற. பார், இவருக்கு நீ சேர பாவத்துக்கு இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமா பட்ட மரமா அனாதையா நடுத்திரவுல நாதியத்து நிக்கத்தா போற. இது இந்த அண்ணாமலையோட சேலஞ்ச்.
டேய் வாடா, வா 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 வா. ஒன்னத்தான் காணான்னு எதிர்பார்த்தேன். ஆமா, நீ என்ன பெரிய கீதையில வர்ற கிருஷ்ண பகவானா? பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வர்ற. டேய் நீ சத்தம் போட, இது ஒண்ணு செங்கோட்டை இல்லடா, ஏன் கோட்டை. நான்லாம் சாணக்கிய மாதிரி தந்திரத்தாலேயே சாதிப்பட்ட. ஆமா ஏண்டா டேய், கெட்டும் பட்டணம் போன்னு ஒரு பழமொழி இருக்கு. நீ பட்டணத்திலிருந்து இங்க வந்து கெட்டு போன்னு விதி இருந்தா உன் தலையெழுத்தை எவனாலடா மாத்த முடியும்? டேய் அண்ணாமலை, உலகடத்துல வைக்கிறண்டா உனக்கு ஒலை. கொலை பண்றதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. இன்னைக்கு ஈவினிங் உன் பாடிக்கு வைக்கிறண்டா மலர் வளர். அப்புறம் உலகட பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ராஜதுரைக்கு வைக்கிறண்டா ஒரு சிலை. டேய் இந்த ராஜதுரைய பகைச்சுக்கிட்ட என்ன நடக்குன்னு தெரியாது. டேய் வேலை, இந்த நாயை அடிச்சு துவைச்சு தூக்கி ஓரமா போட்டுக்கடா. அப்பதான் ராஜதுரை பாதையில குறுக்க வரவனோட கதி என்னன்னு இவனுக்கு தெரியும். வேலா, தோலை உரிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. சீக்கிரமா போய் பாரு, மாண்டு போயிட போறானுங்க. ஏண்டா டே, சம்சாரத்தை வச்சு வாழ துப்புல சாமர்த்தியம் பாக்குறியாங்கடா. டே ராஜதுரை, நீ சாணக்கியனா இருந்தாலும் சரி, சாம்ராட் அசோகனா இருந்தாலும் சரி, சத்ரபதி சிவாஜியா இருந்தாலும் சரி, தர்மத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது. போர்க்காலத்திலே தங்கச்சிக்காக சர்வாதிகாரம் பண்றியா மாவன சாச்சு புடுவ. கண்ணம்மா, ரொமான்ஸா? இங்க என்ன படமா காட்டிட்டு இருக்கோம்? போ இந்த பக்கம் போ. ஏய் இங்க பாருடா, மறுபடியும் சொல்றேன், மரியாதையா இவளை விட்டுட்டு போய்கிட்டே இரு, இல்ல உசுரோட போய் சேர மாட்டேன். ஏய் அவன் பேசன சூர்படக மூக்கறுத்தாப்ப நாக்கை வாங்கி சேர்த்து எடுத்து விடுவேன். உங்களை மீறின கண்ணமாவை குட்டி போற விடிஞ்சா வெற்றி இந்த அண்ணாமலைக்கு தான். முடிஞ்சா தடுத்து பார், அந்தி சாயறதுக்குள்ள சந்தி சிரிச்சு போயிடுவீங்க. ஏ ராஜதுரை, ஒரு தடவை நீ ஜெயிச்சிட்ட, நல்லதா போச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், முழிச்சுக்கிட்டேன்டா. தூங்கிட்டு சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டேன். இந்த நாள், இந்த நேரம், இந்த செகண்ட்ல தொடங்கிடுச்சா உனக்கு எனக்கு ஆடுபுலி ஆட்டம். வாழ்க்கை ஒரு போராட்டம். செகண்ட் ஹாஃப்ல தான்டா இருக்கு உன் லைஃப்ல திண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இனிமே தான்டா ஆரம்பம் இந்த சிவாஜி கண்ணனோட ஆர்ப்பாட்டம். அத பார்க்கத்தான் போகுது இந்த உலகட மக்கள் கூட்டம். நான் யார் வழியிலும் குறுக்கிட மாட்டேன். என் வழியில குறுக்கிட்டா நான் சொல்றதை செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். கண்ணம்மா, இங்க இருக்கிற யாருக்காகவும் பயந்துக்காத.
புரியுதா? பூரா செத்த பாம்பு அடிக்கிற கூட்டம். சீறி பாஞ்ச அடங்கி போயிருதுங்க ஆட்டம். நமக்கு துணையா நம்ம அப்பா அந்த திருவண்ணாமலையும், உனக்கு துணையா இந்த மாமா அண்ணாமலை இருக்க. பயப்படாத வாசாமி. மச்சான், இது சும்மா ட்ரெய்லர் தான்டா. மெயின் பிக்சர் இனிமே தான்டா பார்க்க போற. மச்சே, இது அண்ணாமலையோட சவால்லடா. சபதம் 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 சபதம். உனக்கு கெஞ்சி கேட்குறேன், போகட்டும்டா போகட்டும். அவங்க 2 பேரும் எங்கேயாவது கண்டு காணாம எடுத்து போகட்டும். பிச்சைக்கார நாய, உனக்கு சோறு போடுறது நானு, விசுவாசம் அங்க காட்டுறியா? பாரதேசி நாய. அண்ணே, இந்த நாய தூக்கி கொண்டு போய் மாட்டு கொட்டாயில போடுங்க. கால்நடையோட கலந்து இருந்தாதான் இந்த பாரதேசிக்கு புத்தி வரும். கொஞ்சம் விட்டோம் நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவோம். ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மயில நானுதான். ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மயில நானுதான். ஆட்டச்சு டச்சு 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 என்ன டச்சு மீ, கிச்சு 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 என்ன கிச்சு மீ, 7 மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி. ஸ்டைல் ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே, கருப்பும் போர் அழகு என்று கண்டு கொண்டேன் உன்னாலே. எங்கெங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே, எங்கெங்கே தேள் கடிக்கும் தெரிந்து கொண்டேன் உன்னாலே. காஷ்மீர் ரோஜாவே கைக்கு வந்தாயே, மோந்து பார்க்கும் முன்னே முள்ளெடுத்து குத்தாதே. அழகு ராஜாவே அவசரமாகாதே, மொட்டு மலரும் முன்னே
சேர்த்து சேர்த்தணைக்கணும் காத்திரு நிலவே. ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் ஓ ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான். ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். அழகுமணி தேரழகி அசைய விட்டே கொள்ளாதே. கத்தை மலர் குழலழகி ஒத்தை மலர் தாராயோ. அங்கே தீண்டாதே ஆசை தூண்டாதே சும்மா கிடந்த சங்கு ஊதி விட்டு போகாதே. ஊடல் கொள்ளாதே உள்ளம் தாங்காதே தலைவி காய்ச்சல் கொண்டால் தலையணையும் தூங்காதே. அட கெட்டது மனசு வந்து முட்டது வயசு உன்னை பார்த்த பொழுது வீழ்த்த பெண்களில் நான் ஒரு தினசு. ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் ஓ ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான். ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். டச்சு 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 என்ன டச்சுமே அடக்கி கிச்சு என்ன கிச்சுமே. 7 மணிக்கு மேல நானும் இன்ப லட்சுமி. ஸ்டைல் ஸ்டைல் தான் இது சூப்பர் ஸ்டைல் தான் ஓ ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான். வாரே வா ஃபிகர் தான் நீ சூப்பர் ஃபிகர் தான் இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். அரே புள்ளே நாமல் ஒழுக்கட முனியே சாமியாக்கு வந்திருக்கேன் புள்ளே கையெடுத்து கும்பிட்டுக்கோ. கும்பிட்டுக்கிறேன் மச்சான். அரே ஒழுக்கட முனீஸ்வரன் சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது புள்ளே. ஒலகடம் சொல்லு இன்னும் ஓகடம். குறை பேச்சு அரை பேச்சு வாயிலே அப்படிதான் புள்ளே வரும். மச்சான் இந்த ஊரு பெரிய ஊராட்டு இருக்கு. இந்த ஊர்ல நம்ம நல்லா குஞ்சு சொல்லலாம் மச்சான். ஆமா புள்ளே பாரு இப்படி சொல்லிதான் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல்ல ஒரு 150 குஞ்சு சுட்டேன். இங்க நிக்கிற கும்பல்ல ஒரு 50 குஞ்சு சுடு உனக்கு யூஸா இருக்கும். இருக்கு மச்சான் நான் காக்கா குஞ்சு சொன்னேன். ஓ அரே இல்லே புள்ளே நீ வழக்கமா ஊரா குஞ்சு சுடுவே இல்லே அதனால இந்த ஊர்ல ஒரு 4 குஞ்சு சுட்டுக்கோ. நான் குஞ்சு சுடுறதுனால தான் உன் பொழப்பே ஓடுதாக்கும். அரே புள்ளே வாயை வளர்த்தி புரியலே மச்சான். ஏ புள்ளே ஆடி ஆடி பசிக்குது. அரே நம்மளே பொம்பளைக்கு ஒரு பசிக்குது மச்சே நம்மளே போலே ஓத்தே நப்பி ஆகணும். அரே புள்ளே இந்த ஊர்ல நாட்டாம எவரே தர்மகர்த்தாவை கூப்பிட்டு நாம ஏதோ ஓத்து பொழப்பு பொழிச்சுக்கலாம் புள்ளே. ஏன் மச்சான் இந்த ஊர்ல நாட்டாம இருக்குதா? அரே புள்ளே ஊருக்கு ஒரு தர்மகர்த்தா ஊருக்கு ஒரு நாட்டாம இருக்கு இந்த ஒழுக்கத்துல இருக்காதோ.
மச்சான் பிச்சுக்குது. அரே ஏ புள்ளே வா மச்சான் மச்சான் என்னது இது? அரே இது அடிச்சா எதேதோ சாவுடு சரி போவாதா? ஐயோ நான் செத்து போயிருவேன். அரே போனா மயிரவனாச்சுனா நாளைக்கு பாத்துக்கிட்டு வா. நீ பத்து பொண்டாட்டி வச்சிருக்கற. அரே அல்லாஹ் அடிச்சிட்டு போயிட்டே இருப்பல. ஐயோ மச்சான் வேணாம். ஆயிரே மச்சான் உன் இது கடிச்சுக்கோயே. அரே பிள்ளை பிச்சுக்குது பிள்ளை. அங்க செத்து போயிரும். அரே நீ நம்மளே பொம்பளை உனக்கு பிச்சா நமக்கே பிச்சுக்காம். சரி சரி பிச்சுக்கிட்டு பிச்சு. அரே சத்தம் போடாத பிள்ளை ஏதோ தர்மகர்த்தா வர்றது போல தெரியுது. இரு சரி மச்சான். ஒரே பிள்ளை எல்லாம் மூடிக்கிட்டு நில்லு மச்சான். மச்சான் வாயை மூடிக்கிட்டு நில்லு. அரே நான் மூணா தப்பு நான் திறந்தா கூட மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீக்கி திறந்துடாத பிள்ளை பூரா ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவாங்க. நான் மூடிக்கிட்டு தான் மச்சான் இருக்கேன். ஓகே பிள்ளை வெயிட்டா ஏ வர சாமே சாமே ओ सामे सामे अरे धर्मा करता काले उंडे आश्चर्य बाबा सामे 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 நம்மளே ஊரே நம்பி வந்திருக்கு சாமி. அதான் பொல்பே கூட சாமி பொல்பே. தம்பி நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அரே சாமி நமக்கு ஏது சாமி ஊரு நமக்கு ஏது சாமி உங்களுக்கு போற பக்கம்லாம் ஊர் சாமி. நாம சாமி சொல்லு. ஒரு பொண்டாட்டி வச்சிருந்தா ஊர் இருக்கும். 10-15 பொண்டாட்டி வச்சிருந்தா எந்த ஊருன்னு தெரியும். அரே காலம் மாறி மாச்சு புள்ள ஒரு சில விஷயத்து கேக்குது வச்சுக்குது. வச்சுக்கும் அரே சாமி நம்மளுக்கு ஊர் சாமி நம்ம புள்ளத்தாச்சியில சாமி புறப்பட்டோம். ஐயோ மச்சான் புள்ளத்தாச்சி இல்ல பொள்ளாச்சி. குறை பேச்சு அரை பேச்சு புள்ள சரே நாம புள்ளத்தாச்சியில புறப்பட்டு அப்படியே நாம கும்பகோணம் வந்தோம் சாமி. கும்பகோணம் கும்பகோணம்ல கோமணம்னா இங்க கட்டுவாங்க அது. அரே கும்பகோணத்துல கும்பகோணம் அரே வாப்ளே தெரியல அப்பப்ப நாட்டாமிட்டே எடுத்து சொல்லி நம்மள சர்வே பண்ணி விடு ப்ளே சர்வே. கரெக்ட்டா பேசலன்னா நம்மள என்ன நினைப்பாங்க? கும்பகோணத்துல வந்து துருச்சி வந்து சாமி துருச்சி. நாசமா போச்சு இவன் துருச்சி வந்தா நல்லா என்னத்த துருச்சிக்கிட்டு வந்த? அரே சாமி நாம துருச்சி வந்து திருச்சி. அரே நமக்கு வல்லே துருச்சி வந்து சாமி. சரி அப்படியே நம்ம ஊசி பாசி வித்துட்டு கன்னியாகுமரி போய் ஊசி பாசி விக்கலான்னு போய் சாமி. கன்னியாகுமரி ஆமா சாமி. அங்க போய் சாமி நமக்கு பொண்டாட்டி 10 சாமி. 10 ஆமா சாமி 10 சில விஷயத்துக்கு கேக்குது 10 சாமி. நான் தான் 8. எட்டாவது இவளுக்கு 2 வந்து பின்னாடி இருக்கு சாமி. பின்னாடி இருக்கா? ஆமா அடுத்த சீனுக்கு வர சாமி. அரே சாமி நம்ம பொண்டாட்டி நாமளும் ஊசி மணி பாசி வித்துட்டு அப்படியே கடல் ஓரமா பொழுதோட பாசி என்னவா பேனு பாக்குறீங்களா? சொரு நான் தான் புள்ள வழக்கமா சொருவேன். பேனு மாமா. ஓ சாரே புள்ளே சாரே சொல்லு நாமே பொண்டாட்டி நாமளும் பூசி மணி பாசி வித்துட்டு கடலோரமா படுத்துருச்சு சாமி. சாமி 10 பொண்டாட்டி நாமளும் கடலோரத்திலே படுத்துருச்சு சாமி. திடீர்னு சாமி அந்த சுனாமி வந்து நம்ம 7 பொண்டாட்டி அடிச்சிட்டு போயிடுச்சு சாமி. சுனாமி கரும புடிச்சவனே சுனாமி. ஐயோ குறை பேச்சு அரை பேச்சு புள்ளே சாமி. அதான் என்ன சுனாமி என்ன சுனாமி சாமி சுனாமி. சரி அதை அடிச்சிட்டு போயிடுச்சு சாமி. சரி சாமி 7 பேர் போயிட்டாங்கோ. நம்ம உலகட மினிப்பு கோயிலே பண்டிகையே போட்டுருக்காங்க சாமி. ஆமா நம்ம பொம்பளை வேலைக்காரி சாமி. இவ்வளோ கும்பல நம்ம எப்படி இருப்பாங்க? நம்ம பொம்பளை போச்சு குத்தும் போச்சு. என்ன கழுவோ? போச்சு குத்தும் சாமி போச்சு. ஐயோ மச்சான் என் மானத்தையே வாங்குறானே. பச்சடா. ஏ புள்ளே அதே பச்சை சாமி. ஏப்பா என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அதான் சாமி நம்ம பொம்பளை பச்சை குத்தும். சரி ஒரு 4 பேத்து குத்தி அப்படியே வௌத்த கல்லுனா வந்து சாமி. வௌத்த கல்லுலாம் வந்தீங்க? ஆமா சாமி. இது எத்தனாவது பொண்டாட்டி உங்களுக்கு? சாமி இது நமக்கு 8 யாருக்குடா 8? இல்லடி நம்ம அது இங்கிலீஷ் வரல புள்ளே 8 பெரிய அப்படி வாய் மேல உட்டன்னு வச்சுக்கோ. புருஷன் கூட பார்க்க மாட்டேன். விளக்கமத்து கட்ட பிஞ்சு போய். அரே நிம்லே அச்சா நமக்கு வலிக்காத புள்ளே வாங்கி பல்கம் ஆயிடுச்சு. பொண்டாட்டி கையில அடி வாங்குற சுகம். தம்பி நாட்டாம நல்லா இருக்காரு. ஒரு வாட்டி குத்துட்டா சாமி நம்ம பொம்பளை நான் சொல்லுது தெரியுதா?
உன்னே ஒரு டைம் ரிகர்சல் பாக்குது சாமி. நம்மளே பெரிய வேலைக்காரி நம்ம ஆளே. இல்ல வேணாம்பா, ஊர் கட்டுப்பாடு. ஓ பாச்சே. பச்சை குத்துறீங்க. நீ வழக்கமா ஊரா கேப்பில்ல, அதை நினைச்சிட்டு மனசுக்கு புள்ளே. சாமி எது எப்படியோ சாமி, உங்க ஊர்ல ஒரு ஓரமா ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நானும் நாய் பொண்டாட்டியும் பச்சை குத்தி பொழைச்சிங்க சாமி. சரி, நீங்க அந்த ஓரமா உட்காந்து பச்சை குத்திங்க, அந்த அண்ணன் கூட உட்காந்துக்கு. ஓகே நல்லதே. உலே உலே நம்ம அவளே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாப்லே சாமி. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருப்பமா, பட்டமுள்ள பருவமா. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருப்பமா, பட்டமுள்ள பருவமா. ரெட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமா வருவமா, சுத்தி திரிவமா, பாட்டு படிச்சு பால் பழமும் தருவமா. ரெட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமா வருவமா, சுத்தி திரிவமா, பாட்டு படிச்சு பால் பழமும் தருவமா. மல்லியப்பு மடக்கிற இடம் மதுரதா, மாமையர் குதிரதா. அடியே மல்லியப்பு மடக்கிற இடம் மதுரதா, மாமையர் குதிரதா. நீ சொல்லிய சொல்லுல துள்ளி படிக்குது மதுரந்தா, நல்ல அதரந்தா. சுட்டி கிடக்கிற சொல்லடி நீ நல்ல விவரதா. நீ சொல்லிய சொல்லுல துள்ளி படிக்குது மதுரந்தா, நல்ல அதரந்தா. சுட்டி கிடக்கிற சொல்லடி நீ நல்ல விவரந்தா. மறந்தவ விட்டு பறந்தவ, கனவு முழுக்க நிறைஞ்சு சொகத்த கறந்தவ. இந்த கால மனச நினைச்சு உலக மறந்தவ விட்டு பறந்தவ, கனவு முழுக்க நிறைஞ்சு சொகத்த கறந்தவ. ஆமா அவளாரி வரகராச பாட்டுத்தான், ஆட வேணும் கேட்டுத்தான். அந்த பாட்டை படிக்க நமக்கு கிடைக்கும் போட்டுத்தான், அதை போட்டுத்தான் எழுதி இருக்க வேண்டும் நமக்கு.
போதியா சாமியை வேரோட புடுங்கிறாத. ஏயா இன்னும் எத்தனை நாளைக்கு தாயா சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்தி பொறுக்கி தின்னுட்டு இருப்ப? யோ, யாரை பார்த்து என்ன வார்த்தையா கேட்குற? ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கிறேன், 4 தடவை பூஜை பண்றேன். என்ன பார்த்து என்ன வார்த்தையை கேட்குற? நான் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது தெய்வ வாக்கு மாதிரி சொன்ன அப்படியே பலிக்கியா. தேவையில்லாத ஆத்தா கோபத்துக்கு ஆளாயிடாத. ஏய், யோ இப்போ எதுக்கியா பேய் பிடிச்சி வீதியில் அவுத்து போட்டு ஆடுறாப்புல இந்த ஆட்டம் ஆடுற? ஏய், அட நிலையா, துரையோட அண்ணன் மகன் படிப்பை முடிச்சுட்டு இன்னைக்கு ஊருக்கு வரானா. நீ என்ன பண்ணுற? திருநீரை மந்திரிச்சு பெருசு மேலே போடுற மாதிரி நடிக்கணும். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதடா. ஆத்தாளுக்கு நேர்த்தி கடனா 3.5 கிலோவில் ஒரு நாட்டு செவலா பிடிச்சி காவை கொடுத்துட்றா. ஏய், மற்றதெல்லாம் ஆத்தா பார்த்துக்கோடா, ஆத்தா பார்த்துக்குவா. அருமையா, கெண்ட பெருத்து கொண்ட சோறப்பட்ட கதையா. அப்பம் பார்த்துக்குவான் ஆத்தா பார்த்துக்குவான்னு ஒரு நாட்டுக்கோழி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்ட. அடடே வாங்க தம்பி. ராணி புள்ள பக்க ஊரில் இருக்க நம்ம முக்கண கதையா. இந்த பூசாரியை பார்த்தேன், என் பொழப்பே போயிடுச்சு. அப்புறம் தம்பி இப்போ தான் வரீங்க போல இருக்கு. படிப்பெல்லாம் முடிஞ்சுதுங்களா? யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு எப்படி உங்களோட? படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதான் அப்படியே கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். இந்த பொண்ணு சின்ன தங்கம், பேரில் மட்டும் இல்லை சொக்க தங்கம். சொல்லப்போனால் நம்மளுக்கு சொந்தக்கார பொண்ணு. ஆமாம் ஆமாம், உங்கள் அத்தை கனமாவோட மக தானே. ஆனால் 10-15 வருஷமா எந்த ஒட்டும் இல்லை உரம் இல்லை. அப்புறம் எப்படி உங்களோட? பெரியவங்களோட பிடிவாதத்தையே நாங்கள் தான் உடைக்க போகிறோம். எங்கள் அம்மா கல்யாணத்தில் பிரிஞ்ச சொந்தம் எங்கள் கல்யாணத்தில் சேரப்போகுது. இந்த சிவாவுக்கு மனைவி இந்த சின்னத்தங்கம் தான் அந்த ஆண்டவன் எழுதினது. அது எங்கள் அப்பா சித்தப்ப. ஏன் அதை எழுதின அந்த ஆண்டவனே இப்போ நினச்சாலும் மாற்ற முடியாது. சிவா மம்மா, ஐ லவ் யூ மம்மா, ஐ லவ் யூ மம்மா. நீங்கள் ஆள் மட்டும் பர்சனாலிட்டி இல்லை, உங்கள் மனசு பர்சனாலிட்டி தான். அம்மா தாயே, இது கோயிலுமா, இது ஆச்சாரமான இடம். கொஞ்சம் உன் ஆசையை அடக்கி வை. ஏப்பா தம்பி, ஊருக்குள்ள பைத்தியக்கார மகன் உன்னை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நீ காதல் கல்யாணம் சுற்றிக்கிட்டு இருந்தா எப்படி அவர் சொல்லி பார்க்கலாம்? பூசாரி என்ன சொல்கிற? ஏன் எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? அடா அது ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். பாடம் மாற்றி பக்கம் போனவர் காற்று சாடப்பட்டு அதெல்லாம் சரியாக போயிடும். நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பூசாரியை கூப்பிட்டு நீர் மந்திரிச்சு போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். தங்கம் நீ காலேஜுக்கு போ, நான் வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு உன் காலேஜ் முடிஞ்சதே உன்னை வந்து பார்க்குறேன். மாமா சீக்கிரம் வந்துடுங்க, உங்களை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது. உங்கள் ஞாபகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். காலேஜ் முடிஞ்சதை மீட் பண்ணுறோம். மாமா ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. ஐயோ பாப்பா ரொம்ப கரையுது. ஏன் பாப்பு, எனக்கு ஒரு சந்தேகம். உன் மாமனோட பேசுறது பழகிறதெல்லாம் உங்க ஒப்பனுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா என்ன தப்பு? ஒரே அப்பு, பவட்டை கழட்டி கழுத்தில் கையில் கொடுத்து விடுவான். ஏற்கனவே வத்தக்கரை கெடாய் கத்துறாப்புல அந்த பக்கத்து கத்துவான். இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவான். உங்களுக்கு என் அப்பா பற்றி தெரியல. இந்த உலகத்தில் நான் எது மேலே ஆசைப்பட்டாலும் என் அப்பா எனக்கு உடனே வாங்கி கொடுத்துருவாரு. என் மாமா மேலே தான் ஆசைப்படுறேன்னு நினச்சா போதும், உடனே தாம்பளை தட்டே மாற்றிடுவார் தெரியுமா? மாற்றுவான் அப்படியே வீட்டுக்குள்ள விட்டு சாட்டை எடுத்து மாற்றுன்னு மாற்றி உசிரியாக எடுத்து போடுவான். எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். என் கண்ணில் சின்ன தூசி பட்டா கூட என் அப்பா தாங்கிக்க மாட்டார். ஏன் இப்போ வரைக்கும் எனக்கு சாப்பாடு ஊட்டி என்ன தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் என் அப்பாவே சாப்பிடுவார் தெரியுமா? ஏன் பாப்பு,
இன்னும் உனக்கு சாப்பாடு ஊட்டி தான் தூங்க வைப்பாரா? ஆமா. பால் சோறா நெய் சோறா? யோ நீ கொஞ்சம் அடங்கியா தங்கம். நீ காலேஜுக்கு போ, மாமா வீட்டுக்கு போயிட்டு உன்னை வந்து காலேஜ் முடிஞ்சு பார்க்குறேன், சரியா? ஓகே மாமா, பாய். பாய். கட்டு சோத்துக்குள்ள பெருச்சாளி வச்சு கட்டினாப்புல பாப்பா வகை தெரியாம வந்து மாட்டிக்கிச்சு. யோ கம்முனிரியா, தம்பி அந்த மாதிரி பையன் இல்லை. தம்பிக்கு இந்த பொண்ணுங்க மேலே ஆசையே கிடையாதுயா. ஏதோ அத்தை பொண்ணுங்கிறதுனால ஆசையாக காதலிக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே தம்பி? பாசம்மா. யோ நான் அவன் மேல வச்சிருக்கிறது பாசம் இல்லையா, வேஷம். மோசம் பண்ணிட்டு போனாலே எங்க அத்தக்காரி அவளை பழி வாங்குறதுக்கு நான் போடுற வேஷையா. அத்தையா அத்தை, அந்த காலத்துல எங்க வீட்டை அவமானப்படுத்திட்டு ஓடி போனாலே அவங்க அம்மாக்காரி அவ கொட்டத்தை அடக்கணும், அவ பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கணும். மக வாழ்க்கை மண்ணா போச்சு, மருமவ கொடுமைக்காரனாச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கணும். ஆடியே அத்தை, இனிமே தாண்டி காட்ட போற இந்த சிவாவோட